அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எப்பேற்பட்டவங்களா உங்க வாழ்க்கையில இருக்க போறீங்க? ஆம்ஸ்ட்ராங்காவா இல்ல ஆல்ட்ரினாவா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாமா? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் கிவ் அ மோட்டிவேஷன் டு யூ. ஓகே, பார்க்கலாம். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு வேணாலும் சிந்திக்கலாம். ஆனா சிந்திச்சு முடிச்சுட்டு ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்த தயங்கவே கூடாது. அது செஞ்சு முடிச்சிடணும். உங்களோட உள்ளுணர்வு, அறிவு எதை சொல்லுதோ, உங்களுக்கு உள்ள ஒரு உணர்வு இருக்கும். அந்த உள்ளுணர்வும் அறிவும் எதை சொல்லுதோ அதை தான் செய்யணும். நீங்க செய்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சந்தோஷமான மனநிலையில உற்சாகத்தோட நம்ம செய்வோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கிடைக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு தான். என்ன? ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. கிடையாதுங்க, அனுபவம். தோல்வின்றது ஒன்று எங்கேயுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ், அது அனுபவமா தான் படுத்திக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டு தான் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும். அதனால என்ன பண்ணலாம்? நமக்கு பிடிச்ச விஷயத்த சிந்திச்சு அதை நடைமுறைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் தயங்கக்கூடாது. சரிங்களா? your words become your actions. Your actions become your habits. Your habits become your values. Your values become your destiny. மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். அதாவது சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் நல்லவையா இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் தான் வண்ணங்களாகவும் வார்த்தைகளாகவும் பரிணமிக்கும். அப்படி உருவாகும் ஒவ்வொரு வார்த்தையுமே என்ன பண்ணும்? ஒரு நல்ல செயலை உருவாக்கும். ஒவ்வொரு நல்ல செயலுமே ஒரு நல்ல முடிவை நோக்கி உங்களை ஒரு படியா அப்படின்னாவது நகர்த்தி செய்யும், முன்னேற வைக்கும். எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலுமே மேலும் சந்தோஷமா உற்சாகமா தான் நம்ம அதை செஞ்சு முடிக்கணும். எதுக்காகவும் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வச்சிடாதீங்க. எதற்காகவும் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வச்சிடாதீங்க. ஒரு முறை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அது சரியா தவறா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நல்ல சிந்தனையுமே ஒரு நல்ல முடிவை மட்டும்தான் நமக்கு கொண்டு போய் சொல்லும். நிலாவுல முதல்ல காலடி வடிச்சது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனா இந்த பேரும் புகழும் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவருக்கு தான் சேர்ந்து இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இதுதான் ஒரு ஸ்டோரி. ஆம்ஸ்ட்ராங்கா ஆல்ட்ரின் அப்படிங்கிற ஸ்டோரி பார்க்கலாமா? எட்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் தான் இந்த பேரும் புகழும் போய் சேர்ந்திருக்கணும். இவரும் யாரு அப்படின்னா அமெரிக்க விண்வெளி வீரர் தான். இதனாலேயே இவரை வந்துட்டு அமெரிக்க விண்வெளி வீரரா இருந்ததுனால அப்பல்லோ அப்படிங்கிற விமானத்துல முதல் விமானியாகவும் தேர்வு செய்யப்படுறாரு. ஆனா நீல் ஆம்ஸ்ட்ராங் யாருன்னா அமெரிக்காவில் கப்பல் படையில வேலை செஞ்ச அனுபவம் இருக்கிறவரு. ரொம்பவும் தைரியசாலியும் கூட. இவருடைய துணை விமானியா தான் அப்பல்லோவுல பைலட் யாரு அப்படின்னா எட்வர்ட் ஆல்ட்ரின். நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு கோ பைலட் தான். சரிங்களா? துணை விமானியா தான் அவங்கள சொல்றாங்க. 1969 ஜூலை மாதம் 20 நீல் ஆம்ஸ்ட்ராங் எட்வின் ஆல்ட்ரின், இவர் வந்து பஸ் ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் எட்வின் பூஜன் ஆல்ட்ரின். மைக்கேல் கொலின்ஸ் அவங்களுடைய இணைஞ்சு அமெரிக்காவில் அப்பல்லோ விண்கலம் இருக்கு இல்லையா? இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்பல்லோ விண்கலம் தான் சந்திரனுக்கு போகுது. ஓகே, அப்பல்லோ விண்கலம் நிலாவை அடைஞ்சதுமே நாசாவிலிருந்து என்ன ஒரு கமெண்ட் வருதுன்னா பைலட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. அந்த கட்டளையை கேட்ட உடனே ஆல்ட்ரினுக்கு அப்படியே பயம். ஏன்னா நிலாவில் போய் இருக்காரு இல்லையா? ஒருவேளை ஆல்ட்ரினுடைய கால் கீழே வச்சா ஏதாச்சும் ஆயிடுமோ, என்ன நடக்குமோ, மணல்ல நம்ம புதிஞ்சிடுவோமோ, இல்லைன்னா மணல் சுடுமோ அப்படின்னு நிறைய எதிர்மறை எண்ணங்கள் அவருக்குள்ள வந்திருக்கு. இதனால அவர் காலை வைக்கிறதுக்கு ரொம்ப தாமதம் பண்றாரு. உடனே அங்கிருந்து கோபைலட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்டளை வருது. இந்த கட்டளை வந்ததுமே கொஞ்சம் கூட தயங்காம கோபைலட்டான நீல் ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய பாதத்தை நிலாவில பதிச்சாரு. இப்ப புரியுதா ஏன் நீங்க நீல் ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்ல ஆல்ட்ரினா இருக்கணுமான்னு கேட்டேன்னு சொல்லிட்டு? ஆல்ட்ரின் தாமதிச்ச சில நொடிதான் இந்த மாபெரும் புகழுக்கு சொந்தமா இருக்க வேண்டிய வரலாற்றை இடம் பிரிச்சிருக்கிற வேண்டிய அந்த காலத்தை தவற விட்டுட்டார். நியூயார்க்குடைய நேரப்படி
இரவு 10:50 மணிக்கு சந்திரன்ல இறங்கினார் அப்படிங்கிறதும், நிலவுல காலடி எடுத்து வைத்த முதல் மனிதர் அப்படிங்கிற பெருமையும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய 38வது வயதுல பெறாரு. ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அவருடைய சக வீரர்களுக்கும் சக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, எட்வின் ஆல்ட்ரினும் 2 மணி நேரம் 31 நிமிடங்கள் சந்திரன்ல நடந்து மாதிரி உருவங்களை சேகரிச்சாங்களாம். சில படிவ ஆராய்ச்சிகள் செஞ்சு அதோட தன்னுடைய புகைப்படங்களும் எடுத்துக்கிறாங்க. யார் இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 5, 1930 ஆண்டுல ஒஹிகோவில் உள்ள வாப்கோ நொட்டோவிற்கு பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஒஹிகோ அப்படிங்கிற மாநில அரசாங்கத்துடைய தணிக்கையாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. அந்த மாநிலத்துல 20 நகரங்கள்ல மாறி மாறி வேலை செய்யக்கூடிய சூழல் அவருடைய தந்தைக்கு. அவருடைய தந்தை ஆம்ஸ்ட்ராங் 2 வயதாக இருந்தபோது கிளீவ்லாண்ட் விமான சாகச பந்தயத்திற்கு அழைச்சி சென்ற போது ஆம்ஸ்ட்ராங்க்கு பறக்கிற ஆசை அப்படிங்கிறது தோன்றியிருக்கு. இந்த நேரத்துல வளர தொடங்கி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா, சுமார் 900க்கும் அதிகமான விமானங்களை ஓட்டி இருப்பவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருடைய 6வது வயதுல தன்னுடைய தந்தையுடன் விமானத்துல தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கியிருக்கார். அவர் தன்னுடைய 16 வயதுல விமான ஓட்டிக்கான உரிமமும் பெற்றிருக்காரு. பின்னர் அதே ஆண்டுல ஓட்டுநர் உரிமமும் பெற்றிருக்காரு. 1947 ஆண்டுல 17 வயதில் ஆம்ஸ்ட்ராங் பர்டியூ பல்கலைக்கழகத்தை வானூர்தி பொறியியலை படிக்க தொடங்கியிருக்காரு. அவருடைய குடும்பத்துல கல்லூரிக்கு சென்று படிக்கும் 2வது நபராக இவர் இருந்திருக்கார். 1950 ஆண்டு கொரியாவுடனான யுத்தத்தின் போது அமெரிக்க கடற்படை ஜெட் வீரராக செயல்பட்டிருக்காரு. பின்னாடி 1962 ஆண்டு நாசாவுடன் இணைஞ்சாரு. நண்பர்களே, நம்ம தாமதிக்கிற ஒரு சில நொடிதான் வரலாற்றை மாற்றி அமைக்கும். எப்பொழுதும் துணிஞ்சு செயல்படுங்க, தெளிவான சிந்தனையோடு செயல்படுங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய வெற்றிக்கான வரலாற்று சுவர்கள் பிறரால மாற்றி அமைக்கப்படலாம். அதுதான் அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்க, நீ செய்ய முடியாது அப்படின்னு தயங்கிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த செகண்ட்லயே இன்னொருவரால அது செஞ்சுக்கிட்டு தான் அதை செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. உன்னால சாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற விஷயத்த யாரோ ஒருவர் எங்கோ சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சொல்லியிருப்பாரு. அடுத்த முறை நிலாவை பார்க்கும்போது சரியா நினைவுல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கானது, உங்களுக்கான நல்ல வாய்ப்பை யாரோ ஒருத்தருக்கு பரிசளிச்சுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறது. சரியா திட்டமிடுங்க, தனித்து நில்லுங்க, துணிந்து செல்லுங்க, வெற்றி உங்களுடையதே. அற்புதங்களை நோக்கி நீல் ஆம்ஸ்ட்ராங்கை போல நாமும் தெளிவான மற்றும் தயக்கமற்ற எண்ணங்களுடன் செயல்பட்டால் நமக்கு அந்த நிலவும் நம் வரலாற்றின் வண்ணங்களாய் வசப்படும் என்பதில் கருத்தே இல்லை. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு கதையுடன் சந்திக்கிறேன்.